என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உன்னோடுதான் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளை மாலை நேரம் நான் சொல்கின்ற ஒரு 4 பேர், அந்த 4 பேரும் சேர்ந்தது ஒரு குடும்பம். அந்த குடும்பமே நாளை உன்னை தேடி வரப்போகின்றது. இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாளை உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தீர்க்கப் போகிறார்கள். ஆனால் இந்த குடும்பம் யாரென்று நீ தெரிந்து கொள்ளும் வரை உனக்கு என் மீது கோபம் வரத்தான் செய்யும். அம்மா, சொந்த பந்த உறவுகளே வேண்டாம், இவர்களிடத்திலிருந்து எந்த நன்மைகளும் வேண்டாம் என்றுதானே நான் ஒதுங்கி இருக்கிறேன். நீ வேறு ஒரு குடும்பத்தை அனுப்பி வைத்து என்னுடைய குழப்பங்களுக்கு தீர்வு சொல்கிறாய் என்றால் அந்த தீர்வு எனக்கு வேண்டாமே என்று என் பிள்ளை நீ சொல்வதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உண்மைதான், சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்கு கொடுத்த வேதனைகள் என்னவென்று நான் அறிவேன். உன் தாயானவள் எதையும் புரிந்து கொள்ளாதவள் இல்லை. ஆனால் இந்த குடும்பம் நாளை உன் வீட்டிலிருந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? என் குழந்தையே, உனக்காகவே இந்த குடும்பம் வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையானது 2 நாட்கள் உன் வீட்டில் அதிகமாக தங்கவும் போகிறது. அதாவது இவர்களினுடைய குடும்பம் செய்யக்கூடிய விஷயத்தை முடித்து கொடுக்க ஒரு பிள்ளை மட்டும் உன் வீட்டில் இருக்கும். அதுவும் தலைச்சன் பிள்ளை உன் வீட்டில் இருந்து அந்த காரியத்தை செய்து கொடுத்து விட்ட பிறகுதான் அங்கிருந்து செல்வார். அப்படிப்பட்ட குடும்பம் யாருடையது? இந்த அளவிற்கு உனக்கு நல்லதை செய்ய நினைக்கும் குடும்பம் யார் என்ற பல கேள்விகள் உனக்குள் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னிடத்தில் பதில் இருக்கின்றது. நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான பதில் நிச்சயமாக இருக்கின்றது. உன்னோடு இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் சரியாகவே புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதைத்தான் உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு அத்தனையையும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன். நான் இருந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த காலமும் இந்த வராகி சொல்கின்ற கூற்று உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொய்யாகி விடாது. உனக்கு என்ன நடக்கிறதோ அதை மட்டும்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் உண்மைகளைத்தான் உன் அம்மா உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவையெல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை புரிந்துதான் நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளின் மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என் வார்த்தைகள் கண்களில் படும். ஒருவேளை என்னுடைய அன்பு புரியாமல் என்னை கேலியும் கிண்டலும் செய்வதாக இருந்தால் அதற்கான பலன்கள் அவர்களையே போய் சேரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் யாரையும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? அவரவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் முன்னேற முடியாமல் நீ தவிக்கிறாய் என்றால் முதலில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன் நினைவில் இருக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உன் மனதில் நினைவில் இருந்தாலே எப்பொழுதுமே நீ எதற்காகவும் கலங்கி விட மாட்டாய். முதலாவது, பழைய விஷயங்களையே நினைத்து நீ முதலில் வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. பழைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தியது என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கக்கூடாது. அது முடிந்து போன கதை, அதை அப்படியே நீ விட்டுவிட வேண்டும். அதே நேரம் நாளை என்ன நடக்குமோ என்று சொல்லி அதிகமாக உன்னுடைய மனதை நீ அழுத்தி கொள்ளக்கூடாது. மன அழுத்தத்திற்கு உன்னை நீ ஆளாக்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது இன்றைக்கு நீ இருக்கிற நிம்மதியையும் சேர்த்து காலி செய்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. இப்பொழுது இந்த நொடியில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷத்தையும் அது நிச்சயமாக தொலைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே.
உன்னுடைய சந்தோஷத்திற்காக மற்றவர்களிடம் இருந்து எதையும் நீ எதிர்பார்க்காதே. உன்னுடைய சந்தோஷத்திற்காக மற்றவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய கட்டுப்பாடுகள் எல்லாமுமே உன் கைகளில் தான் இருக்க வேண்டும். அதை ஒருபொழுதும் இன்னொருவரிடம் நீ ஒப்படைத்து விடக்கூடாது. அதுபோல உன்னை நீயே ஒருபொழுதும் குறைத்து எடை போட்டு விடாதே. நீ நினைப்பதை விட நிச்சயமாக நீ மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொண்டு எதையும் செய்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நிலையிலும் இதையெல்லாமும் தூக்கி போட்டு விட்டு நீ எப்பொழுது உனக்கு என்ன தேவை என்பதனை புரிந்து கொண்டு உன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நீ ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டாயானால் யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது என்பதனை புரிந்து கொள். அதனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத எண்ணங்கள் உனக்கு வேண்டாம் என்பதுதான் உண்மை. அம்மா சொல்கிறாள், 4 பேர் வருகிறார்கள் குடும்பமாக என்று சொல்கிறாள் என்றால் அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இவர்கள் ஏன் வருகிறார்கள், இந்த குடும்பம் ஏன் என் வீட்டிற்கு வர வேண்டும் என்றெல்லாம் என் குழந்தை நீ சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. உனக்கான காலமும் இந்த நேரமும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். உனக்கான சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை கட்டாயமாக சரியாக மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கட்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்துவிடு. காரணமில்லாமல் எதுவும் நடப்பதும் இல்லை, தேவையில்லாமல் எதுவும் உன்னை துன்பப்படுத்துவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் நீ உண்மை என கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை நின்று நீ எங்கு எந்த உண்மைகளையும் தொலைக்காமல் உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழ பழகு. வராகி என்பவள் உன்னோடு நிற்கும் வரை எந்த விஷயத்திலும் உன்னை நான் பின்தங்க விடுவது கிடையாது. உனக்கு ஒரு நல்லதை நடத்த நான் எப்பொழுதும் முன் வந்து நிற்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கான தேவைகள் எதுவென்றாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வருவாய் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களில் எல்லாமுமே எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த இடத்திலும் நீ உனக்கான ஒவ்வொரு முயற்சிகளையும் முன்னின்று வெற்றி பெறுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். நாம் அப்பொழுது நம்மை சுற்றி தெய்வம் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மை தேடி வருகின்ற தெய்வங்கள் எல்லாமும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உன்னை எதிலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனிமேலும் எதையுமே தவிர்த்து விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு உன்னை நான் தொடர வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எத்தனையோ விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ எதற்கெடுத்தாலும் இனியும் கலங்கி நிற்காதே. நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுக்க வருவேன் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் முன்னின்று உனக்கு நல்வழி கொடுக்கும். நல்லபடியாக உன்னை இந்த வாழ்க்கையில் ஆனந்தப்படுத்தி ஆச்சரியப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை உன்னை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான ஒரு சந்தோஷமான மனநிறைவை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மாற்றத்தையும் எப்பொழுதும் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்.
நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எதிலுமே என் பிள்ளை நீ கலங்காமல் நின்றால் மட்டும்தான் உனக்கான தெளிவும் உனக்கான உண்மைகளும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலம், இந்த வராகி உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும். நல்ல மாற்றங்களை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராத சில விஷயங்கள் நமக்கென்று இந்த வாழ்க்கை கொடுக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வராகியின் அன்பு கொண்டு உனக்கு இந்த குடும்பத்தின் பேரில் மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு தானாகவே வந்துவிடும். என் குழந்தையே, நாளைய தினம் புதன் கிழமை நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதுவும் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடியவர் யார் தெரியுமா? இந்த குடும்பம் சிவனின் குடும்பம். சிவபெருமானும் பார்வதி தாயானவளும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் உன் இல்லம் தேடி வருகிறார்கள் என்பதனைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இவ்வளவு சூசகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்திற்குள் வருவதும் ஒரு வீட்டில் ஒரு காரியத்தை நடத்துவதும் என்பதும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்திடாத ஒரு பாக்கியம். ஆனால் இந்த பாக்கியம் என் குழந்தை உனக்கு கிடைத்திருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. நாளைய புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு உகந்த நாள். நாளை மறுநாள் சங்கடகர சதுர்த்தியினால். ஆக மொத்தம் விநாயக பெருமான் 2 நாட்கள் உன் வீட்டில் இருக்கப் போவது உறுதியாகிவிட்டது. அப்படியானால் அவர் செய்ய நினைக்கின்ற காரியம் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதற்கு அவர் தனக்கு துணையாக தன்னுடைய தாயையும் தந்தையையும் தன்னுடைய தம்பியையும் அழைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த 3 பேரும் இவரோடு உடன் நின்று ஒரு நாளாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். விநாயக பெருமானினுடைய வேண்டுகோளுக்கிணங்க நாளை உன் வீட்டில் அவர் குடும்பமே நின்று ஒவ்வொரு தேவையற்ற காரியங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்க போகின்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்க போகிறது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கே புரியும்படி அத்தனையும் உனக்கு நன்மதிப்பை தரப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை எப்பொழுதும் நன்மைப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு நான் எப்பொழுதும் சரியான சந்தர்ப்பங்களை எல்லாமும் உருவாக்கி தருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதை சரியாகவே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? என் குழந்தையே, இந்த வராகி எதற்காக உன்னோடு இருக்கிறேன், எதற்காக உன்னோடு நான் பயணிக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்காக இது போன்ற நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா? ஒரு குடும்பம் உன் வீட்டிற்குள் நின்று ஒரு காரியத்தை செய்யும் என்றால் அதையெல்லாமும் வேடிக்கை பார்ப்பவள் அல்ல இந்த வராகி. அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நான் கொடுப்பேன். ஆனால் அதே நேரம் உன் வீட்டிற்கு வரும்பொழுது தெய்வ சக்தி, தெய்வமே என்று உன் இல்லத்திற்குள் வந்து நிற்கும் பொழுது யாரும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அவர்கள் காலடி எடுத்து வைத்து விட்டாலே, ஏன் உன் வீட்டிற்கு அருகில் வந்து விட்டாலே உன் வீட்டை சுற்றி இருக்கும் எதிர்மறையான விஷயங்களும் உன் வீட்டிற்குள் பலகாலமாக தங்கி இருக்கும் எதிர்மறையான விஷயங்களும் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து விடும் அல்லவா? இது நடந்தாலே போதும், முதலில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முதலில் தீர்வு கிடைத்துவிடும். தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உன்னை ஆட்டி படைத்த சில துன்பங்கள் காணாமல் போகும். உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற
பல விஷயங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இனி நடந்ததும் நடந்து முடிந்ததும் என்று சொல்லி இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மையைத்தான் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் வருகின்ற நேரம் உனக்கு நீ விரும்புகின்ற ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது. என் தங்கமே, இந்த வராகி முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் மேலும் மேலும் உனக்கு நல்லதைத்தான் இது உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆச்சரியப்படவும் அதிசயப்படவும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கவும் இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரத்தை நீ ஒருபொழுதும் தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லாவற்றிலும் துணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காமல் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள தொடங்கிவிடு. உனக்கு எல்லாவற்றிலும் நான் துணை இருப்பேன். எந்த விஷயத்திலும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது இனிமேலும் என் பிள்ளை நீ உன்மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கக்கூடாது. நீ உன்மீது வைக்கின்ற நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள். அடுத்த நிலையை நோக்கி உன்னை பயணிக்க வைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை இவையெல்லாமும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும். எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னவென்று இனி தெரியாமல் போகாது. உன்னை சுற்றி வருவது எல்லாவற்றிலும் நான் இருப்பதை நீ கண்டு கொண்டாயானால் உன்னை தேடி நான் நடத்துவது உனக்கு நிச்சயமாக இனி புரிந்துவிடும். நான் ஆசைப்படுவது எல்லாமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது. அதே நேரம் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்பது உண்மைதான். எதிலுமே நாம் நமதான விஷயங்களை தெளிவாக உணர்ந்து விட்டோமானால் சுற்றி இருக்கும் தேவையற்றது எல்லாமும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இவையெல்லாமுமே தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் இத்தோடு முடிந்து போகுமோ என்று எண்ணி நீ பதறிக்கொண்டிருந்தது எல்லாமும் இனி ஒன்றுமில்லாமல் காணாமல் போகப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த இடத்திலிருந்து ஆரம்பித்தாயோ அந்த இடத்திலிருந்தே அந்த காரியத்தை மீண்டும் நீ முடிக்க நினைக்கிறாய். இப்படி செய்யும் செயல்கள் எல்லாமுமே நாம் நமக்காக தேடுகின்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும் வரை நாம் எதையும் முடித்துவிடக்கூடாது. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து நல்லதை நடத்த என்றும் இந்த வராகி உனக்கு துணையிருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. நன்மைகள்தான் உனக்கு எந்நாளும் உண்மைகளாக மாறட்டும். நீ விரும்பியதை எல்லாமும் உன் வசமாக கொடுக்கட்டும். உனக்கான நன்மைகளை எல்லாமும் தந்து இவையெல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி எங்கிருக்கிறாள், என்ன செய்கிறாள், உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறாள் என்பதனை எல்லாமும் நான் எப்பொழுதுமே உன் கைகளில் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை புரிந்து கொள். அம்மாவின் அன்பு இத்தனை காலமும் உனக்கு தருவதை விட இப்பொழுது கொஞ்சம் அதிகமாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதற்கு காரணம் உன்னையும் சுற்றி பிரச்சனைகள் இன்னும் அதிவேகமாக வந்து கொண்டிருப்பதுதான். உன் வாழ்க்கையில் தேவையற்ற பல விஷயங்கள் உன்னை தொடர்வதும் தான். இனிமேலும் இதுவெல்லாமும் உன்னை தொடரும் என்பது நிச்சயம் கிடையாது. இதையெல்லாமும் தாண்டி உனக்கு நான் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணமில்லாமல்
இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சூழ்நிலைகள் எதுவாயினும் இனி எல்லாவற்றிலும் நான் இருந்து உனக்கு கொடுத்து விடும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ பெருவாழ்வு வாழ வேண்டும், பெருமதிப்பு பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்கட்டும் உனக்கும் என்றும் என்றென்றும். இந்த வாழ்க்கையிலும் நீ ஆசைப்படுவது உனக்கு கிடைத்தே தீரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் கலக்கம் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். வெற்றி உன் வசமாகட்டும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.